வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் சாம்பாரில் கத்திரிக்காய் போட்டால் எடுத்து வச்சுடுவாங்க, காரக்குழம்புல கத்திரிக்காய் போட்டால் எடுத்து வச்சுடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கடையல் பண்ணலாமா? எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு 5 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா 4 பழம் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் புளி தண்ணி, பெருங்காயத்தூளை போட்டு 2 விசில் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. சுட சுட சாதத்தில் இதை போட்டு பனைஞ்சு ஊட்டி பாருங்கள். அப்புறம் எப்படி கத்திரிக்காவை எடுத்து வைப்பாங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கோங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.